ஹலோ ஆஃபீஸர்ஸ், நீங்கள் ஜாபு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை ஜாபு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அங்கேருந்து இந்த பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 11th அக்டோபர் 2025. ஸோ என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு வந்து 10th தான் எலிஜிபிள். 10th சர்டிஃபிகேட்டும் உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இதை பாருங்கள். இதோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,900 ரூபாய். அப்புறம் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி முஸ்லீமு எம்பிசியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 34, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 37, கேண்டிகேப் யாராவதுன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கலாம் 10 வருஷம். முன்னாள் இராணுவ வீரருக்கு வந்து 50 வயசு வரைக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 10th தான். அப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் 8 வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். ஸோ பே பண்ணும்போது உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து பிசியாக இருந்தாவோ அல்லது எம்பிசியாக இருந்தாவோ 50 ரூபாய் வந்து எஸ்சி எஸ்டிக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9 இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ கல்வி எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன காலி பணியிடங்கள் அப்படின்னு அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளை, வியூ அப்ளிகேஷன், டவுன்லோட் யூசர் கைடுன்னு இருக்குது. ஸோ அப்ளைக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியிலேருந்து ஆன ஃபைல்ஸ் தான் இது. நீங்கள் என்ன மாவட்டம், உங்களோட கம்யூனிட்டி வந்து என்ன, இப்போ வந்து பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி அந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய மாவட்டம், நீங்கள் எங்கே வந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றது, திருநெல்வேலினா திருநெல்வேலி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடஒதுக்கீடு உங்களுக்கு வந்து பிசியாக இருக்கா இல்லை பேக்வர்டு கிளாஸ் இதாக இருக்கா, தமிழ் வழியில் படிச்சு பிஎஸ்டிஎம்மா, தமிழக அரசு பள்ளிகளில் தமிழில் பயின்ற நபர்களாக, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கிறவங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாமல் தமிழில் படிச்சிருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட நேம் மற்றும் இனிஷியல்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களோட பேர், அப்பா பேர், அப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்டு கொரோனாவில் முடிச்சிங்களான்னா முடிக்கல, கல்வியோட அமைப்பு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அந்த மாதிரி கொடுங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம், எப்போ வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க, 2004, 2010 அந்த மாதிரி எந்த ரேஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிங்க, என்ன மந்தில் கம்ப்ளீட் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் இப்போ ரேண்டமாக 470 அப்படின்றத கொடுத்தாலே உங்கள் மார்க் வந்து பாருங்கள், என்டர் பண்ணோன்னே அதுவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி வந்துடும், 94%. ஸோ அதோட சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சியோடைய அந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 10th எஸ்எஸ்எல்சி அட்டையன் சான்றிதழ் மற்றும் மார்க் ஷீட்டு இதுவும், இது அதோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அந்த இதுவும், இது வந்து நம்பரை கொடுக்கணும். இது வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி பிசினா பிசி, ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அந்த மாதிரி. ஸோ உங்களோட கேஸ்ட், அதில் நீங்கள் என்ன கேஸ்ட்டு அப்படின்றது. ரேஷன் கார்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்பா வந்து ரேஷன் கார்டு இருக்கும். ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ரேஷன் கார்டு நம்பர். அப்புறம் உங்கள் பர்த் டேட்டு ஜூலை, ஆஸ் ஆஃப் நவ் ஜூலை 1 வரைக்கும். சொந்த மாவட்டம், செல்ஃபோன் நம்பர், மின்னஞ்சல், இமெயிலு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து வீட்டு அட்ரெஸ்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ் சொல்லுவோம் இல்லையா, அது, உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து கடைசி கேப்சா கேட்கும். வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது சென்ட் பண்ணும்போது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வைஸ், வியூ அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட், இந்த இது இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பே பண்ணுறது வந்து கேப்சா இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது விண்ணப்ப தேதி வந்து கடைசி நவம்பர் 9 முடிய போகுது. அதுக்குள்ளக்க அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.